ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பிதாவானவர் எப்படி மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறாரோ அப்படியே குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு உயிர்மீட்சை உண்டு. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம் நடுவில் பலத்த கிரிகளை செய்கிறவர், நம்மை உயிரோடு கூட எழுப்புகிறவர், உயிரடைய செய்கிறவர், பலத்தை தருகிறவர், நன்மையினால் நிரப்பி விடுகிறவர். குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். இது என்ன உயிர்ப்பிப்பு? அவரே மரித்தோரும் அவரே எழுந்தும் இருக்கிறார். இதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ அவருக்கு சித்தமானவர்கள் என்றால் குமாரனை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் அவர் உயிர்ப்பிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கணும். வேதம் அப்படித்தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார் என்று நீ விசுவாசித்து உன் வாயினால் அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவார். அவர் தான் நித்திய ஜீவன். என் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்று நீ விசுவாசிக்க வேண்டும். இது என்ன கண்டிஷன் என்று நீங்கள் கேட்கலாம். இயேசு மலைப்பிரசங்கத்தை முடித்து அவர் கீழே இறங்க முற்படும் போது ஒரு குஷ்டரோகி அவரிடத்தில் வருகிறார். என்னை சுத்தமாக உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இயேசு சொன்னார், நீ விசுவாசிக்கிறியாப்பா? ஆமாண்டவர். அவன் சுகமடைந்தான். பர்த்திவேலை குருடன் கூப்பிடுகிறார், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பார்வையடைய வேண்டும். ஆண்டவர் அப்படியாக கடவுதுன்னா அவன் விசுவாசித்தார். அது அவனை உயிர்ப்பித்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயிர்ப்பிப்பார். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார். அதாவது சொல்லப்படுது, குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். சித்தமானவர்கள் யாரு? ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது உயிர்மீட்சை உண்டாகிறது. மாம்ச தேகத்தில் இருக்கிற யாவரும் அவரை விசுவாசிக்கிறார். யாவரும் அவரை அறிக்கையிடுகிறார்கள். யாவரும் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறார்கள். அப்படி உயர்த்தும் பொழுது நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் தேவாதி தேவனை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். நீங்கள் அவரை தேடும் பொழுது உயிர்மீட்சை உண்டாகும். சரீர பலவீனங்கள் மாறும், ஆரோக்கியம் உண்டாகும், தேவ கிருபை இறங்கி வரும். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை, எங்கள் நித்திய பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட அருமையான உடைய பிள்ளைகள் எங்களோடு கூட ஜெபிக்கிறார். அவர்களும் விசுவாசிக்கிறார்கள். மரித்தீர், 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்த எங்களுக்காக சிலுவையில் நீ இரத்தம் சிந்தினீர் என்று விசுவாசிக்கிறார்கள், அறிக்கையிடுகிறார்கள். அவர்களை உயிர்ப்பித்து, அவர்கள் வியாதிகளை நீக்கி, நோய்களை அகற்றி, அவர்களை உயிர்ப்பித்து, அவர்களை ஆசீர்வதித்து விடும் என்று ஒரு அற்புதத்தை அவர்கள் காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.